ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கிளாத் எடுத்துருக்கிறேன், லைனிங் கிளாத்து. அதை வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு பட்டி வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், அதனால தான். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதில் கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தை இப்படி உள் பக்கமாக திருப்பி வச்சுட்டு, இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே வந்து நம்ம எவ்வளோ மடிப்போமோ, நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ இல்லை பட்டையாக வேணும் அப்படின்னாலும் வந்து எவ்வளோ மடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த சைடில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக 4 தையல் போடுறதுக்கும் எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்கும் வந்து விட்டுக்கோங்க. இந்த சைடில் நம்ம கொக்கி வர இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கொக்கியோட இந்த இது முடிகிற இடத்துல, நம்ம பட்டி முடிகிற இடத்துல மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து நம்ம மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு தேவைப்படுறப்ப கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் பத்தும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து நம்ம கீழால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம சேர்த்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பட்டி வந்து எப்படி அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.